வணக்கம். உலகம் முழுவதும் பயணத்தை நேசிக்கும் நண்பர்களே, இது உங்கள் SPR வீல்ஸ் டிராவல் சேனல். உலகின் பல நாடுகள், அழகான சுற்றுலா தலங்கள், கலாச்சாரங்கள், உணவுகள் மற்றும் மறக்க முடியாத பயண அனுபவங்களை தமிழில் உங்களிடம் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய கதையும், ஒவ்வொரு இடமும் ஒரு புதிய அனுபவமும். உலகத்தை தமிழோடு சேர்ந்து சுற்றி பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து நம்மோடு பயணம் தொடங்குங்கள். இன்றைக்கு நாம் காண போகும் இடம் சிகிரியா லயன் ராக், ஸ்ரீலங்கா ஆகும். You know this mountain name is Sigiriya. It's a lion rock. It's also not temple, it's a fortress, king palace. Okay. 1600 years old. King name is Kashyapa. He ruled in the palace 18 years. 7 years complete the bill. Okay. Before king have two palace, upper the rock winter palace, bottom summer palace. Why is the two palace? Rainy season, king live in upper the palace. So dry season, king live in bottom of water garden till summer palace. So right around the protect the palace, same line living up to the palace, can't anybody come in attack the king, it's a man eating the crocodile. So now the crocodile now is more peace and water is made. Before not like the same entrance, before some drawbridge, cross the entrance. Okay. You are climbing 1200 step up to the palace, 200 meters. You climbing this entrance, after not same may come down to other entrance. Okay. You are vehicle parking that side. You take a time, slowly climb. Okay, thank you. சிகிரியா அல்லது சிங்ககிரி என்பது இலங்கையின் மத்திய மாகாணத்தில் தம்புள்ளை நகருக்கு அருகில் வடக்கு மாத்தளை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான பாறை கோட்டையாகும். இது வரலாற்று மற்றும் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தளமாகும். இங்கு சுமார் 180 மீட்டர் 590 அடி உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான கருங்கல் தூண் ஆதிக்கம் செலுத்துகிறது. பண்டைய இலங்கை வரலாற்று பதிவான சூழ வம்சத்தின்படி இப்பகுதி ஒரு பெரிய காடாக இருந்தது. பின்னர் புயல்கள் மற்றும் நிலச்சரிவுகளுக்கு பிறகு அது ஒரு குன்றாக மாறியது. காசியப மன்னர் கிபி 477 முதல் 495 வரை தனது புதிய தலைநகருக்காக இதனை தேர்ந்தெடுத்தார். அவர் இந்த பாறையின் மீது தனது அரண்மனையை கட்டி அதன் பக்கங்களை வண்ணமயமான சுவரோவியங்களால் அலங்கரித்தார். இந்த பாறையின் பக்கவாட்டில் ஏறக்குறைய பாதி உயரத்தில் உள்ள ஒரு சிறிய பீடபூமியில் அவர் ஒரு பிரம்மாண்டமான சிங்கத்தின் வடிவத்தில் ஒரு நுழைவாயிலை கட்டினார். இவ்விடத்தின் பெயர் இந்த அமைப்பிலிருந்து பெறப்பட்டது. சிங்ககிரி, அதாவது சிங்கப்பாறை. மன்னரின் மரணத்திற்கு பிறகு தலைநகரமும் அரச அரண்மனையும் கைவிடப்பட்டன. இது 14ஆம் நூற்றாண்டு வரை ஒரு பௌத்த மடாலயமாக பயன்படுத்தப்பட்டது. சிகிரியா இன்று யுனெஸ்கோவால் பட்டியலிடப்பட்ட ஒரு உலக பாரம்பரிய தளமாகும். இது பண்டைய நகர திட்டமிடலின் மிகச்சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும். சிகிரியாவை சுற்றியுள்ள பகுதி வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே மக்கள் வசிப்பிடமாக இருந்திருக்கலாம். சிகிரியாவின் மேற்கு பகுதியில் உள்ள பிராமி கல்வெட்டுகளிலிருந்து அப்பகுதியில் உள்ள பல பாறை உறைவிடங்களும் குகைகளும் கிறிஸ்துவுக்கு முன் 1 அல்லது 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே பௌத்த துறவிகளாலும் தவசிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன என்பதற்கு தெளிவான சான்றுகள் உள்ளன.
சிகிரியாவில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான மிக பழமையான சான்று சிகிரியா பாறைக்கு கிழக்கே உள்ள அலிகலா பாறை உறைவிடமாகும். இது இடைக்கற்காலமான கிறிஸ்துவுக்கு முன் 3000 ஆண்டளவில் இப்பகுதி மக்கள் வசிப்பிடமாக இருந்ததை குறிக்கிறது. சிகிரியா பாறையை சுற்றியுள்ள பாறைகள் நிறைந்த குன்றுகளின் மேற்கு மற்றும் வடக்கு சரிவுகளில் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் பௌத்த மடாலய குடியிருப்புகள் நிறுவப்பட்டன. இந்த காலகட்டத்தில் பல பாறை உறைவிடங்கள் அல்லது குகைகள் உருவாக்கப்பட்டன. இந்த உறைவிடங்கள் பெரிய பாறைகளின் கீழ் உருவாக்கப்பட்டன. மேலும் குகைவாய்களை சுற்றி நீர் வடியும் விளிம்புகள் செதுக்கப்பட்டிருந்தன. பல குடில்களின் நீர் சொட்டும் விளிம்புகளுக்கு அருகில் அந்த குடில்கள் பௌத்த துறவற சபைக்கு வசிப்பிடங்களாக நன்கொடையாக வழங்கப்பட்டதை பதிவு செய்யும் பாறை கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுக்கும் கிறிஸ்துவுக்கு பின் 1 நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டன. சிங்கவாசல் இறுதி ஏற்றத்தின் நுழைவாயிலில் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான சிங்க பாதங்களிலிருந்து இந்த இடத்தின் பெயரான சிங்ககிரி சிங்கப்பாறை என பெயர் பெற்றது. பண்டைய பொறியியல் இது உலகின் மிக பழமையான மற்றும் சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட்ட நீர்த்தோட்டங்களில் ஒன்றை கொண்டுள்ளது. இது ஒரு சிக்கலான பண்டைய நீரியல் அமைப்பை பயன்படுத்தி இன்றும் செயல்படுகிறது. கண்ணாடி சுவர் மற்றும் சுவர் ஓவியங்கள் ஒரு காலத்தில் மன்னர் தனது பிம்பத்தை காணும் அளவுக்கு பிரதிபலிக்கும் தன்மையுடையதாக இருந்த ஒரு மெருகூட்டப்பட்ட சுவர் இப்போது பண்டைய கிறுக்கல்கள் மற்றும் கவிதைகளால் மூடப்பட்டுள்ளது. அதற்கு மேலே வானுலக கன்னியர் பற்றிய 5ஆம் நூற்றாண்டின் துடிப்பான சுவர் ஓவியங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அரச அரண்மனை இடிபாடுகள் உச்சி பகுதியில் மன்னரின் மேல் அரண்மனையின் இடிபாடுகள் உள்ளன. இதில் ஒரு சிம்மாசனம் மற்றும் கையால் செதுக்கப்பட்ட கிரானைட் முடிவற்ற குளம் ஆகியவை அடங்கும். ஆயிரத்து 831ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் இராணுவத்தின் 78வது ஹைலேண்டர்ஸ் காலாட்படை பிரிவைச் சேர்ந்த மேஜர் ஜொனாதன் ஃபோர்ப்ஸ் பொலன்னுருவாவிற்கு சென்று குதிரையில் திரும்பிக் கொண்டிருந்த போது சிகிரி பாறையின் புதர்கள் நிறைந்த உச்சியை எதிர்கொண்டார். சிகிரியா தொல்பொருள் ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கவனத்தையும் ஈர்த்தது. சிகிரியாவில் தொல்பொருள் பணிகள் 1890களில் சிறிய அளவில் தொடங்கின. சிகிரியாவில் விரிவான ஆராய்ச்சியை மேற்கொண்ட முதல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் எச்.சி.பி. பெல் ஆவார். இலங்கை அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட கலாச்சார முக்கோணத் திட்டம் 1982ஆம் ஆண்டில் சிகிரியாவின் மீது தனது கவனத்தை திருப்பியது. இந்த திட்டத்தின் கீழ் முதன்முறையாக முழு நகரத்திலும் தொல்பொருள் பணிகள் தொடங்கின. நுழைவாயிலின் இருபுறமும் கால்களுக்கும் பாதங்களுக்கும் மேலே ஒரு செதுக்கப்பட்ட சிங்கத் தலை இருந்தது. ஆனால் அந்த தலை பல ஆண்டுகளுக்கு முன்பே உடைந்துவிட்டது.
சிகிரியா என்பது 5ஆம் நூற்றாண்டில் காசியப மன்னரால் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோட்டையாகும். சிகிரியா தளத்தில் பாறையின் தட்டையான உச்சியில் அமைந்துள்ள ஒரு மேல் அரண்மனையின் இடிபாடுகள், சிங்கவாயில் மற்றும் சுவரோவியங்களை கொண்ட கண்ணாடி சுவர் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு நடுத்தர அடுக்கு திண்ணை மற்றும் பாறைகளுக்கு கீழே உள்ள சரிவுகளில் ஒட்டி கொண்டிருக்கும் கீழ் அரண்மனைகள் ஆகியவை உள்ளன. அரண்மனையின் அகழிகள், சுவர்கள் மற்றும் தோட்டங்கள் பாறையின் அடிவாரத்திலிருந்து சில 100 மீட்டர்கள் வரை நீண்டிருந்தன. இந்த தளம் ஒரு அரண்மனையாகவும் கோட்டையாகவும் விளங்கியது. பாறையின் உச்சியில் உள்ள மேல் அரண்மனையில் பாறையில் வெட்டப்பட்ட நீர்த்தேக்கங்கள் உள்ளன. இன்று நாங்கள் சிகிரியா என்ற உலக புகழ்பெற்ற மலைக்கோட்டையின் உச்சியில் இருந்து உங்களை சந்திக்கிறோம். இந்த அழகான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் எங்கள் மகனின் பிறந்த நாளை கொண்டாடுவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் மறக்க முடியாத தருணமாகும். குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த இனிய நினைவுகளை உங்களுடனும் பகிர்ந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உலகின் அற்புதமான இடங்களையும் எங்கள் பயண அனுபவங்களையும் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து நம்மோடு இணைந்திருங்கள். வடக்கு பக்கத்தின் நடுப்பகுதியில் காசியப மன்னன் கட்டிய பிரம்மாண்டமான நுழைவாயிலின் காரணமாக இந்த பாறைக்கு சிங்கப்பாறை என்ற பெயர் வந்தது. இன்று செதுக்கப்பட்ட 2 பிரம்மாண்டமான சிங்க பாதங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. வரலாற்று ரீதியாக உச்சிக்கு செல்லும் இறுதி படிக்கட்டுகளில் பார்வையாளர்கள் நுழைவதற்காக செங்கல் மற்றும் சாந்து கொண்டு செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிங்க தலை இருந்ததாக நம்பப்படுகிறது. உச்சி இடிபாடுகள் மற்றும் கட்டிடக்கலை பாறையின் தட்டையான மேற்பகுதி சுமார் 1.6 ஹெக்டேர் 4 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் அரச அரண்மனை வளாகத்தின் இடிபாடுகளை கொண்டுள்ளது. மேல் அரண்மனை மிக உயரமான இடத்தில் மன்னரின் தனிப்பட்ட வசிப்பிடங்கள் உள்ளன. அரச முடிவிலா குளம் ஒரு நீர்த்தேக்கமாக அல்லது நீச்சல் குளமாக பயன்படுத்துவதற்காக ஒரு பெரிய நீர் தொட்டி திடமான பாறையில் நுணுக்கமாக வெட்டப்பட்டுள்ளது. சிம்மாசனம் பாறையிலிருந்து நேரடியாக செதுக்கப்பட்ட ஒரு கல் சிம்மாசனம் இன்றும் உச்சியில் நிற்கிறது. பொறியியல் உச்சிக்கு நீரை கொண்டு செல்ல பண்டைய பொறியாளர்கள் அடிவாரத்தில் உள்ள தோட்டங்களிலிருந்து நீரை மேலேற்றுவதற்கு காற்றாலை சக்தி மற்றும் சிக்கலான நீரியல் அமைப்புகளை பயன்படுத்திய ஒரு முறையை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. பாறையை சுற்றியுள்ள பகுதி பண்டைய நகர திட்டமிடலின் ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டாகும். இது 3 தனித்துவமான மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. நீர் தோட்டங்கள் சமச்சீரான குளங்கள் மற்றும் நீரூற்றுகளை கொண்ட இவை கனமழையின் போதும் நீரை பீச்சி அடிக்கின்றன. பாறை தோட்டங்கள் பிரம்மாண்டமான இயற்கை பாறைகளின் ஊடே செல்லும் வளைந்து நெளிந்த பாதைகள். இவற்றில் பல சிறிய கட்டிடங்கள் அல்லது தியான குகைகளுக்கு அடித்தளங்களாக பயன்படுத்தப்பட்டன.
மேட்டுத் தோட்டங்கள் பாறை தோட்டங்களிலிருந்து பாறையின் அடிவாரத்தை நோக்கி செங்குத்தாக உயர்ந்து செல்லும் இவை செங்கல் தடுப்புச் சுவர்களை பயன்படுத்தி இயற்கையான சரிவில் கட்டப்பட்டுள்ளன. ஆயிரத்து 831 ஆண்டில் பிரிட்டிஷ் இராணுவத்தின் 78வது ஹைலேண்டர்ஸ் காலாட்படை பிரிவைச் சேர்ந்த மேஜர் ஜொனாதன் ஃபோர்ப்ஸ் பொலன்னுருவாவிற்கு சென்று குதிரையில் திரும்பிக் கொண்டிருந்த போது சிகிரி பாறையின் புதர்கள் நிறைந்த உச்சியை எதிர்கொண்டார். சிகிரியா தொல்பொருள் ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கவனத்தையும் ஈர்த்தது. சிகிரியாவில் தொல்பொருள் பணிகள் 1890களில் சிறிய அளவில் தொடங்கின. சிகிரியாவில் விரிவான ஆராய்ச்சியை மேற்கொண்ட முதல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் H.C.P. பெல் ஆவார். இலங்கை அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட கலாச்சார முக்கோணத் திட்டம் 1982 ஆண்டில் சிகிரியாவின் மீது தனது கவனத்தை திருப்பியது. இந்த திட்டத்தின் கீழ் முதன்முறையாக முழு நகரத்திலும் தொல்பொருள் பணிகள் தொடங்கின. நுழைவாயிலின் இருபுறமும் கால்களுக்கும் பாதங்களுக்கும் மேலே ஒரு செதுக்கப்பட்ட சிங்கத்தலை இருந்தது. ஆனால் அந்த தலை பல ஆண்டுகளுக்கு முன்பு சரிந்துவிட்டது. இந்த உலகம் ஒரே இடத்திலிருந்து வேடிக்கை பார்க்கப்படுவதற்காக படைக்கப்படவில்லை. இது முழுமையாக சுற்றி பார்க்கப்படுவதற்காகவே உள்ளது. மறைந்திருக்கும் பாதைகளிலிருந்து பிரமிக்க வைக்கும் இடங்கள் வரை, கர்ஜிக்கும் இயந்திர ஒலிகளிலிருந்து அமைதியான சூரிய அஸ்தமனங்கள் வரை, இதுவே SPR வீல்ஸ் டிராவலர். இங்கு ஒவ்வொரு பயணமும் ஒரு கதையை சொல்கிறது. ஒவ்வொரு மைல் தொலைவும் ஒரு புதிய சாகசத்தை கொண்டு வருகிறது. சாலை பயணங்கள், புதிய இடங்களை ஆராய்வது மற்றும் பயணத்தின் சிலிர்ப்பு ஆகியவற்றை நீங்கள் விரும்புபவர் என்றால் இந்த சேனல் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. நகரங்கள், நாடுகள் மற்றும் மறைந்திருக்கும் அரிய இடங்கள் என அனைத்தையும். எனவே சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள். நாம் இணைந்து இந்த உலகத்தை சுற்றி ஆராய்வோம்.